இப்போ இந்த கணக்கு பார்த்துடலாம். இது 10ஆம் வகுப்பில் பயிற்சி 3.8ல் 1வது கணக்கில் 1வது கணக்கு. இதுக்கு வர்க்கமூலம் பார்க்கணும். வர்க்கமூலம் பார்க்குறதுக்கு எப்படி பார்க்குறேன்னு பாருங்கள். வர்க்கமூலம் பார்க்குறதுக்கு எப்பயும் போல் என்ன பண்ணுறீங்க, ஒரு டிவிஷன் மெத்தடில் ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. இப்போ போட்டது பின்னாடி அந்த குணகத்தை எல்லாத்தையும் எடுத்து எழுதுகிறோம். அதாவது x⁴ x³ குணகத்தை இது முதல்ல ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். ஆர்டரில் இருந்தால் அந்த குணகத்தை எழுதுங்க. x⁴ குணகம் 1, அடுத்து x³ -12, அடுத்து x² 42, அடுத்து xக்கு -36, இதுக்கு என்னது 9. இதுக்கு எழுதி முடிச்சது பின்னாடி மொதல் உறுப்பு பாருங்கள். மொதல் உறுப்பு என்ன இருக்குது, வர்க்கமாக தான் இருக்கும். வர்க்கமூல கணக்கில் வர்ற மொதல் உறுப்பு வர்க்கமாக தான் இருக்கும். இதை என்ன பண்ணுறீங்க, வர்க்கமூலம் எடுத்துக்கணும். 1க்கு வர்க்கமூலம் 1, அது 2 இடத்துலையும் போட்டுருணும். இந்த 1ஐயும் பெருக்கினா எவ்வளவு, 1. இதை போட்டுட்டு அடுத்தது இதை இந்த மைனஸ் போட்டுறது கழிக்கணும். இப்போ இது 2 கேன்சல் ஆகிரும். அடுத்து 2 நம்பர் இறக்குங்க. -12, இங்கே எவ்வளோ வருது, 42. இப்போ நம்ம இங்கே அடுத்து என்ன பண்ணணும்னாக்க, அடுத்த ரோ போகிறதுக்கு முன்னாடி இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 என்ன பண்ணுறீங்க, 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். அந்த 2ஆல் பெருக்கி எழுதினா 1 2ஆல் பெருக்கினா எவ்வளவு, 2. அடுத்த நம்பர் இங்கே ஒரு நம்பர் போடணும். எந்த இடத்துல நம்பர் போடணும்னா இந்த இடத்துல நம்பர் போடணும். இந்த நம்பரை இங்கேயும் போடுற மாதிரி இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே இருக்க முதல் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள். சரி, அந்த நம்பர் என்னது, -12. அந்த நம்பர் எழுதுங்க, -12. இங்கே இருக்க முதல் நம்பர் என்னது, 2. அந்த 2 கீழே டிவைட் பண்ணிடுங்க. இப்போ 2 6 12. இப்போ இதுக்கு ஆன்சர் -6. இந்த டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வருது, -6. இந்த -6 இங்கேயும் போட்டுறணும், இங்கேயும் போட்டுறணும். இப்போ இந்த -6 புதுசாக போட்டிருக்கோம் இல்லையா, அந்த புதுசாக போட்ட நம்பரை வச்சு இது 2ஐயும் பெருக்கி கீழே எழுதணும். -6ஐயும் 2ஐயும் பெருக்குனா -12, -6ஐயும் 6ஐயும் பெருக்குனா +36. இப்போ வழக்கமான செயல் கழிக்கிறோம். இங்கே மைனஸ் வர்றதுனால ப்ளஸ்ஸு, இங்கே என்ன ஆயிடுது, ஏற்கனவே ப்ளஸ் இருக்குன்னு இருக்கும், இது மைனஸ் ஆயிடுது. இப்போ -12 +12 கேன்சல். 42ல் 36 கழிச்சா 6. அடுத்த 2 நம்பர் இறக்கணும். -36. அடுத்த நம்பர் என்னது, 9. சரியா? இப்போ இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல 2 நம்பர் போடுற மாதிரி இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போதைக்கு மேலே என்ன இருக்குன்னு பாருங்கள். அதை கொண்டு வந்து 2ஆல் பெருக்கி கொண்டாந்து இங்கே எழுதணும். அந்த 1 2ஆல் பெருக்கினா என்ன வரும், 1 2ஆல் பெருக்குனா, அதாவது இந்த 1ஐயும் 6ஐயும் 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். அது என்ன வரும், 1 2ஆல் பெருக்குனா 2, அடுத்து 6 2ஆல் பெருக்குனா அது -6, 2ஆல் பெருக்குனா -12. இங்கே ஒரு நம்பர் போடணும். இந்த நம்பர் எப்படி போடணும்னா, இந்த நம்பர், அதாவது எந்த நம்பரு, இந்த 6ஐயும் இந்த 2ஐயும் டிவைட் பண்ணணும். இந்த 6ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணணும். அப்போ 6ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுங்க பார்ப்போம். டிவைட் பண்ணால் என்ன வரும், அதாவது 6/2 அடித்து கொடுத்தா என்ன ஆன்சரு, 3. இந்த 3ஐ கொண்டாந்து இந்த இடத்துலையும் போடணும், இங்கே இந்த இடத்துலையும் போடணும். இப்போ இந்த 3ஆல் இந்த ஆன்சரை பெருக்கி, இந்த லைனை பெருக்கி எழுதுங்க பார்ப்போம். இது இந்த 3 இங்கே இருக்குது பாருங்கள், எந்ததுனாக்கா இந்த 3ஆல் இந்த 3 நம்பரையும் பெருக்கி இங்கே எழுதுகிறோம். பெருக்கில்னா என்ன வரும், 3 6, 3 12 36, 3 3 9. இப்போ எல்லாத்தையும் கழிக்கணும். கழிக்கும் போது குறி மாற்றணும். மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே என்னது மைனஸ், எல்லாமே கேன்சல் ஆகும். இங்கே எப்படி இது பாருங்கள், எல்லாமே கேன்சல் ஆயிரும். -6 +6 கேன்சல் ஆயிரும். -36 +36, +9 -9 கேன்சல் ஆயிரும். இப்போ எல்லாம் ஆன்சர் 0 ஆயிடுச்சு. 0 ஆகிட்டால் கணக்கு வந்து இதோட முடியுது. ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். ஆன்சர் எப்படி எழுதுறது அப்படின்னா, இந்த நம்பர் வச்சு கணக்கை முதல்ல எழுதிக்கங்க. கணக்கு என்னது, √ கொடுத்த கணக்கு x⁴ -12x³ +42x²
36 எக்ஸு ப்ளஸ்ஸு 9 இதோட ஆன்சர் எழுத போகிறோம். ஒரு ஆன்சர் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம்னா, இப்போ அந்த மேலே நம்பர் வந்திருக்கு பாருங்கள், 1 என்ன வந்திருக்கு, மாடுலஸ் போட்டுக்குங்க, 1 எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் 6 எக்ஸு ப்ளஸ் என்ன இருக்குது, 3 இருக்குது. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சரை எப்படி போட்டுடலாம், ஆன்சர் வந்து 1 எக்ஸ் ஸ்கொயர்டையும் இருக்குன்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்து மைனஸ் 6 எக்ஸு ப்ளஸ் 3. ஃபைனல் ஆன்சர் இதுதான். புரிஞ்சா? நன்றி.